வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பிரதமர் மோடி இன்றைக்கு பரப்புரையை தொடங்கியிருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதாவுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், தேசிய தலைவர்கள் பலரும் தமிழகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நேற்று முன்தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா இங்கே வந்து உரையாற்றினார். அவருடைய உரைக்கும் பிரதமர் மோடி உரைக்குமான இடைவெளி என்பது பல மைல் தூரத்திற்கு இருப்பதாக கருத்தாளர்கள் கணிக்கிறார்கள். அமித்ஷா நேரடியாக குற்றம் சாட்டினார். இரண்டு திராவிட கட்சிகளும் ஊழலின் ஊற்றுக்கண் என்கிற விதமான கடுமையான குற்றச்சாட்டுகளை திரு அமித்ஷா அவர்களிடம் பார்க்க முடிந்தது. ஆனால் பிரதமர் மோடியினுடைய ஹொசூர் பொதுக்கூட்டமாகட்டும் அல்லது சென்னையில் நடந்த பொதுக்கூட்டமாகட்டும், அவர் இரண்டு கட்சிகளிடையே இளைஞர்கள் மாட்டி சிக்கி தவிக்கிறார்கள் என்பதோடு அந்த மென்மையான ஒரு அணுகுமுறை இருந்தது. மென்மையான ஒரு விமர்சனம் என்பதாகத்தான் அந்த விமர்சனத்தை பார்க்க முடிந்தது. மற்றபடி அவர் தேசிய அளவில் அவருடைய 2 ஆண்டு கால ஆட்சியில் என்னெல்லாம் செய்திருக்கிறோம், மத்திய அரசு மாநிலங்களுக்கு என்னெல்லாம் செய்கிறது, குறிப்பாக சென்னை வெள்ளத்தின் போது மத்திய அரசு என்னெல்லாம் உதவி செய்தது, அதே போல இலங்கை தமிழர் பிரச்சனையில் நான் எவ்வளவு தூரம் அது அக்கறையோடு இருக்கிறேன் என்கிற கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து பேசியிருக்கிறார். மோடியினுடைய இந்த பேச்சு என்பது இரண்டு திராவிட கட்சிகளிடமிருந்தும் விடுதலை பெற்று இங்கே பாரதிய ஜனதாவுடைய ஒரு ஆட்சி வேண்டும் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தாலும் கூட அவருடைய மென்மையான அணுகுமுறை என்பது அல்லது மோடியினுடைய பேச்சு என்பது அரசியல் நாகரிகமா அல்லது அரசியல் தந்திரமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்றைய விவாதத்தில் நாம் அதைத்தான் விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு இணைகிறார்கள் டாக்டர் ரவீந்திரநாத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஊடக பிரிவு தலைவர் திரு எஸ்.ஆர். சேகர், அதே போல ஆளுகின்ற கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சமரசம், பத்திரிகையாளர் திரு பிரியன், அதே போல நம்மோடு நேரலில் இணைகிறார் திரு பீட்டர் அல்போன்ஸ், மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் நம்மோடு இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். திரு எஸ்.ஆர். சேகர் முன்னுரையில கொடுத்ததுதான், இதை நாங்க அரசியல் நாகரிகம்னு பாக்குறதா அல்லது அரசியல் தந்திரமாக எடுத்துக்கிறதா அல்லது என்ன விதமான ஒரு அணுகுமுறையை அதை பாக்குறது? அதாவது நீங்க எந்த மாதிரி எடுத்துக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஆனா அவர் ரொம்ப சரியா பேசியிருக்கார். முதல்ல ஒரு தேர்தல் பரப்புரையில ஒரு பிரதமர் தன்னுடைய தமிழ்நாட்டினுடைய நிலையில முதல்ல கரெக்டா சொல்லியிருக்காரு. இரண்டு திராவிட கட்சிகளுடைய ஊழல் கட்சிகள், அதனால தமிழ்நாட்டுக்கு எந்த பலனுமே இல்லை, தமிழ்நாடு வளர்ச்சியிலே பின்தங்கி இருக்கிறது என்கின்ற ஒரு பகுதியையும், இன்னொரு பகுதியில தன்னுடைய ஆட்சியில் என்னெல்லாம் செய்தோம், எந்த மாதிரியான 2 ஆண்டு ஆட்சியில் ஊழல் இல்லை, வளர்ச்சி எந்த அளவில் இருக்குது, டிஜிட்டல் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, முத்ரா வங்கிகள், பெண்களுக்கான திட்டங்கள், கழிவறைகள் இந்தியா முழுதும் வேண்டும் என்பது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் சொல்லி இதே மாதிரியான ஒரு வளர்ச்சி தமிழகம் பெற வேண்டாமா, ஆகவே நீங்கள் தமிழகத்தில் பிஜேபி ஆதரிக்கணும் சொல்லி மிக தெளிவாக மிக நன்றாக சொல்லியிருக்கிறார். எனவே இது பரப்புரையிலே மிகப்பெரிய அளவிலே பரபரப்பை உண்டாக்க வேண்டும் என்பதை மட்டுமே பற்றி கவலைப்படுகின்ற ஊடகங்களுக்கு பெரிய தீனி இல்லை. ஆனால் ஊர்ந்து கவனித்தால் மிகச் சிறப்பான, அழகான, தெளிவான, சரியான பரப்புரையாக. தமிழகத்தோடு சேர்ந்து 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்கிறது. மேற்கு வங்கத்தில் உங்களுடைய பரப்புரையை பார்க்கிறோம், பிரதமர் மோடியுடைய பரப்புரையை பார்க்கிறோம், அதே போல கேரளாவிலும் பார்க்கிறோம். தமிழகத்தில் வரும்போது அது வேறுபடு போதுதான் அந்த கேள்வி வரும். இல்ல, அதனாலதான் சொல்றேன், மேற்கு வங்கம் என்பது மேற்கு வங்கம், கேரளா என்பது கேரளா, தமிழகம் என்பது தமிழகம். அப்ப நேற்றைக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி சொன்னது சரியோ? அது உங்களுடைய இப்ப கூட அண்ணன் எங்களுடைய கலர் சட்டையை போட்டு வந்திருக்காரு, அதுக்காக அவர் எங்களோட குற்றச்சாட்டை அவர் முன் வச்சாரு. பாரதிய ஜனதாவும் ஆளுகின்ற கட்சியாக இருக்கிற அதிமுகவும் ஒரு நட்போடு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அவர்கள் என்னைக்குமே ஏன் இப்ப 2013 டிசம்பர்ல ஒருத்தர் மண்ணவாரி தூத்திக்கிட்டாங்க. அதுக்கு முன்னால இன்னைக்கு தினமணியில அழகான கார்ட்டூன், ஒண்டர்ஃபுல் கார்ட்டூன், 2 கரங்கள் ஹேண்ட்கப் போட்ட விலங்கு போட்ட 2 கரங்கள் கூட்டணி சேர்க்கிறது. அதனால அவர்கள் 1980 ஆண்டும் இதே மாதிரிதான், 1980 ஆண்டும் சர்க்காரியா கமிஷன் ஊழல்ல 65 குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டு வெளியே வர வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த கட்சியோட இன்னைக்கு சேர்ந்தார். இன்னைக்கு 2014 அதே தான், 2 பேர் மேலேயும் வழக்கு இருக்கு, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கோர்ட்டுக்கு போகணும்ல, அதனால சேர்ந்து தான் இருக்க வேண்டும் என்பதால் செய்திருக்கிறார்கள். என்ன இங்க ஒரு கேள்வி வருது அப்படின்னா, சந்தேகம் தான். நீங்க உடனே அதுக்கு ஒரு நோக்கம் எல்லாம் கற்பிக்க வேண்டாம். இதை தெளிவுபடுத்தினா நேயர்களுக்கும் தெளிவு கிடைக்கலாம். சந்தோஷம். உங்களுடைய தேசிய தலைவர் அமித்ஷா பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். ஆளுகின்ற கட்சி, ஆண்ட கட்சி 2 மீதும். அதே போல உங்களுடைய மத்திய அமைச்சர் சொல்றாரு அணுக முடியாத முதல்வர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஒவ்வொரு முறை பிரகாஷ் ஜவடேகர் சென்னை வரும்போதெல்லாம்
மிக கடுமையான விமர்சனங்களை இரண்டு கட்சிகள் மீதும் வைக்கிறாரு, குறிப்பாக ஆளுங்கட்சி மீது. உங்களுடைய தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க, குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஆனால் பிரதமர் மோடி அந்த எந்த எல்லைக்குள்ளேயும் போகலையே. அப்ப இதை எப்படி பாக்குறதுங்கிற நான் இத்தனையும் சொல்றதா இருந்தா நீங்க சொல்லிட்டீங்க. இத்தனை பேரும் இத்தனை விஷயங்கள் பேசுகிறார்களே, இதெல்லாம் உங்களுக்கு பரப்புரையாக தெரியவில்லை. மோடி மட்டுமே இதை சொன்னாலே மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறீர்களே அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன். மோடியினுடைய மனசாட்சியாக இருக்கிற அமித்ஷா ஒரு விஷயத்தை பேசுறாரு, ஆனால் அது எந்த விதத்திலும் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகலையே அப்படிங்கிறது. மனசாட்சி பேசிய பிறகு ஒரிஜினல் பேசணும்னு அவசியம் இல்லை என்பதால் பேசாமல் இருந்திருக்கலாம். அதனால நீங்க தமிழகத்தினுடைய இயற்கை வளங்களை சுரண்டின கட்சிகள் ரெண்டும் மணல் விற்பனையில 20,000 கோடி கொள்ளையடித்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வச்சாரு. பால் இதுல கூட கலப்படம் அப்படிங்கிற அளவுக்கான குற்றச்சாட்டுகள் வரைக்கும் மற்ற தலைவர்கள் பேசினாங்க. மோடியினுடைய பரப்புரையில நான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் குட்டா வச்சுக்கிறதாவே வச்சுக்கிட்டாலும் கூட மற்ற மாநிலங்கள்ல இல்லாத அந்த அணுகுமுறை தமிழ்நாட்டுல வருதே, அதுல என்ன ஏதாவது? அதாவது இது வந்து உங்களுக்கு நீங்க மஞ்சள் கண்ணாடியை தூக்கி போட்டுட்டீங்க, பச்சை கண்ணாடின்னு வச்சு ஒரு கண்ணாடி இல்லாம இருக்கு, நீங்க பச்சை கண்ணாடின்னு வச்சுங்க. நீங்க பார்ப்பதெல்லாம் பசுமையாகவே தெரியும். ஆனா எங்களை பத்தி போடும்போது கருப்பை போடுக்கிறீங்க, எல்லாமே கருப்பா தெரியுது. அதனால நீங்க வந்து அதாவது அண்ணா திமுகவும் சேர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் இவ்வளவு சந்தோஷமாக நீங்க செயல்படுவதை பார்த்தால் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா வந்து அதுக்கு சந்தேகப்படுற மாதிரி சட்டையும் வேற ஒரு போட்டு வந்திருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சேகர். திரு பீட்டர் அல்போன்ஸ், சேகர் சொல்றாரு, இது வந்து நீங்களும் மோடி அவர்களுடைய உரைகளை பார்த்திருப்பீங்க ரெண்டு நகரங்களிலும். உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்னவாக இருக்கிறது? அவர் தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சியை பத்தியும் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி பத்தி கடுமையான விமர்சனங்கள் வைத்திருக்கிறாரு. ஆனால் தமிழக தேர்தல் களமா அல்லது பாராளுமன்றத்துக்கு நடக்கிற தேர்தலா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட சில நேரங்களில் தோன்றியது. உங்களோட பார்வை என்னவா இருந்துச்சு? நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது நண்பர் சேகர் மேல கோவப்படக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி வந்து பேசிக்கலாவே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அவங்க வந்து இந்த 10 தலை ராவணன் மாதிரி ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு கருத்தை ஒவ்வொரு மொழியில் சொல்வார்கள். அது வந்து அவங்க வந்து இயற்கையிலேயே வந்து அதை ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க நம்ம தமிழக அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டால் என்று சொன்னால், சீனியர் லீடர்ஸ் ஆஃப் த பிஜேபி, அதாவது பிரதமர், நிதியமைச்சர் திரு வெங்கையா நாயுடு, திருமதி நிர்மலா சீதாராமன், இவர்கள் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை ஆதரித்தோம், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து சற்று புகழ்ந்தும் பேசுவதை போல பேசுவார்கள். பிரகாஷ் ஜவடேகர் போன்ற ஜூனியர் மினிஸ்டர்ஸ், அதற்கு பிறகு நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தங்கை வந்து தமிழிசை சவுந்தரராஜன், இவர்களை போன்றவர்கள், நம்முடைய அருமை நண்பர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு நாள் வந்து அவங்களுக்கு சார்பா பேசுவாரு, மறுநாள் வந்து அதுக்கு எகெயின்ஸ்டா பேசுவாரு. இது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இதுல இவங்களுடைய அதைத்தான் நேற்று அன்னை சோனியா காந்தி சொன்னாங்க, தமிழகத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற போதெல்லாம், தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கீடு குறைக்கும் போதெல்லாம் அதை பற்றி பாராளுமன்றத்தில் கண்டன குரல் எழுப்பாமல் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பாராளுமன்றத்திற்கு உள்ளே வாக்களித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் தமிழக தேர்தல் களத்திலே வருகின்ற போது ஒரு எதிரெதிரி அணியில இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை, நாடகம், அது ஒரு நாடகம், டிராமா, இதைத்தான் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார்கள். அது நீங்க சொன்னது போல தமிழகத்தினர் இருக்கின்ற அவங்களுடைய பிரதமரோ யாரோ அவங்க தேர்தல் அறிக்கை பற்றி பேசினாங்களா? பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறது? மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவோம், பசுவதை தடையை நாங்கள் வந்து நிறுத்துவோம், பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை தருவோம். இதை பற்றி பிரதமர் ஒரு வார்த்தை பேசாமல், நான் கேள்வி கேட்கிறேன், இந்தி தெரிந்தவர்கள் இந்தியிலே பதில் சொல்லுங்கள், ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஆங்கிலத்தை பதில் சொல்லுங்கள் என்று சொன்னால் அந்த கூட்டத்திலே வந்து 60 விழுக்காட்டிற்கு மேல உள்ளவர்கள் இந்தி தெரியும் என்று கையை உயர்த்துகிறார்கள். அதுல வந்து இந்தி தெரிந்தவர்களுக்காக பேசப்படுகின்ற பேச்சு, அதுல இத்தாலியை பற்றி பேச்சு எதற்காக தமிழக தேர்தலிலே வருகிறது? இது ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு அழகா? அவர் அருமையா சொல்லுகிறார், சேகர் சொல்லுகிறார், திமுக தலைமை அதிமுக தலைமையை பற்றி பேசாமல் இருப்பது நாகரிகமாம், ஆனால் இத்தாலியிலே உங்களுக்கு உறவினர்கள் இருக்கிறார்களா என்று கேட்பது வந்து அரசியல் பண்பாடா? இது வந்து இந்த 2 விதமான அளவுகோலை வந்து பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து படைபிடித்து வருகிறது. இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஒன்னும் ஸ்டேக்ஸ் கிடையாது. முடிச்சிடறேன். இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆல்சோ ரன், இவர்களும் ஓடினார்கள் என்று ஓடுகிறார்களே ஒழிய இவர்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்போ இல்லை சட்டமன்றத்திற்குள்ளே போய் யாராவது ஒருவர் அமரக்கூடிய வாய்ப்போ கூட இந்த தேர்தலில் வரப்போவதில்லை என்பதை அவர்கள் நிச்சயமாக தெரிந்திருக்கிறார்கள். ஆகவேதான்
காங்கிரஸ் கட்சி அப்படி அல்ல. அது ஒரு வலுவான கூட்டணி அமைத்திருக்கிறது. ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கையெட்டுகின்ற தூரத்தில் இருக்கிறது. சட்டமன்றத்திற்கு போய் தமிழக மக்களுக்காக பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு இருப்பதால் எங்களுடைய அணுகுமுறை வேறு, பாஜகவுடைய அணுகுமுறை வேறு. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்தை பெற்றது பாரதிய ஜனதா கட்சி தான். காங்கிரசுக்கு எந்த இடமும் கிடைக்கல. உங்களுடைய கூட்டணி கட்சியா இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எதுவும் கிடைக்கல. திமுகவோடு கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் இங்கே 41 இடங்கள்ல போட்டியிடும் போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை பற்றிய விமர்சனம் வைப்பது இயல்பானது தானே. காங்கிரஸை பத்தி பேசாம எப்படி இருக்க முடியும்? நீங்களும் தேர்தல் கருத்தில் இருக்கீங்க. உங்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. 2 கட்சிகளுமே ஊழல்ல பிணைந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுங்கிறது அரசியல் ரீதியான ஒரு ஸ்டேட்மெண்டா தானே பார்க்க வேண்டியிருக்கும். இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு அரசியல் ரீதியான விமர்சனம் என்பது வேறு. அந்த இத்தாலிங்கிற வார்த்தை ஒரு அரசியல் ரீதியான விமர்சனமாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்ப அந்த டீலை பத்தியே நான் சொன்னா, நான் இப்ப சொல்லலாமே, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு அத்தானி என்பவருக்கு 72,000 கோடி ரூபாய் கோடி கடன் கொடுத்திருக்கிறது. இத அவர் சொல்றாரு. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா 2G பூரா தமிழகத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார். தமிழகத்தையே கொச்சைப்படுத்துகிறார். 72,000 கோடி கடன் வாங்கின அத்தானி குஜராத்திக்காரர். நாங்கள் சொல்லலாமா? குஜராத்திகள் தான் அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறார்கள். 1,28,000 கோடியில நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதானி, அம்பானி, இன்னும் குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபர்கள் தான் ஏறக்குறைய 1,00,000 கோடிக்கு மேல் கடன் வாங்கியிருக்கிறார்கள். தமிழகத்தை சேர்ந்தவர்கள் கடன் வாங்கியிருக்கிறார்களா? குஜராத்தை சார்ந்த அந்த ஒரு பப்ளிக் செக்டார் நிறுவனம் அதை கோதாவரி பேசின்ல கேஸ் எடுக்கிறோம்னு சொல்லி இல்லாத கேஸுக்கு 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறது பொதுத்துறை வங்கிகளிலே. அதை நாங்க சொல்லலாமா? குஜராத்தை சார்ந்தவர்கள் தான் கொள்ளையடித்தார்கள் என்று, குஜராத்தை சார்ந்தவர்கள் தான் வங்கிகளில் லோன் வாங்கி கொண்டார்கள் சொல்ல முடியுமா? ஆகவே பிரதமர் அந்த வார்த்தையை தவிர்த்திருக்க வேண்டும். ஒரு கண்ணியத்துக்கு தமிழகத்தை கொச்சைப்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளை தவிர்த்திருக்க வேண்டும். தொடர்ந்து பேசலாம். திரு பீட்டர் இணைப்பில் இருக்க. ஒரு பதில் அண்ணன் பீட்டருக்கு நான் ரொம்ப அதிகமா வார்த்தை சொல்ல விரும்பல. தன் மீது சாட்டப்பட்ட குற்றத்தை, காங்கிரஸ் மீதும் திமுக மீதும் சாட்டப்பட்ட குற்றத்தை அப்படியே தமிழகத்துக்கு தாட்டி விடுற ஒரு மிகப்பெரிய நல்ல வாதத்தை நீங்க எடுத்து வச்சீங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பிட்டு அவர் சொல்றது என்னன்னா, குறிப்பிட்டு ஒருவரை நீங்க சொல்ல முடியும் இவங்க தான் அப்படின்னு. ஆனால் தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்னு அதுக்கான ஒரு அடையாளம் கொடுப்பதை அது சரியா இருக்குமா? ஒரு பிரதமர் அப்படி பேசலாமாங்கிற கேள்வி. அதைத்தான் நானும் கேட்கிறேன். இப்ப யாரோ ஒரு தொழிலதிபரோ ஒரு தனிப்பட்ட உங்களுக்கு நெருக்கமா இருக்கிற ஒரு குஜராத்திய, ஒட்டுமொத்த குஜராத்திய மக்களையும் சேர்த்து அப்படி ஐடென்டிஃபை பண்ண நான் கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட திமுக காங்கிரஸ் என்று பெயரை சொல்லி குற்றம் சாட்டி இருந்தால் அதற்கு ஒரு பதில் வரும். பெயரை சொல்லாமல் எல்லாரும் புரிந்து கொண்ட வகையிலே சொன்னால் அதற்கு ஒரு குற்றச்சாட்டு வரும். ஆக இந்த குற்றச்சாட்டை தமிழகத்துக்கு முழுவதுமே திசை திருப்புகின்ற ஒரு முயற்சி. அதனால நான் பீட்டர் அண்ணனுக்கு இதுக்கு மேல பதில் சொல்ல விரும்பல. ஏன்னா ஒரு மாநிலத்தை கட்சியில் நான் திரும்ப சொல்லுகிறேன், மறுபடியும் பீட்டர் உபயோகிச்ச அதே வார்த்தையை சொல்றேன். நான் உங்களை குற்றம் சாட்டல, மனசு வருத்தப்படாதீங்க. மாநில கட்சிகள் மட்டுமே மாநிலத்துக்கு நன்மை தர முடியும் என்ற இதே வாதத்தை ஒரு விவாதத்தில் அண்ணன் இது வேற முன்னால இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருக்கிறது வச்சாங்க. இப்ப மிகப்பெரிய எலாபரேட்டா ஒரு மிக விஸ்தாரமான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா இப்ப வைக்கின்ற வாதம் இத்தாலி என்கின்ற ஒரு விஷயம் சோனியா காந்தியை குறிப்பிடுவது என்பது குறிப்பிட்டுதான் ஆகணும். இல்ல அதுக்கு ஒரு பிரதமர் பேசும்போது இத்தாலியை தெரியுமா இப்படி எல்லாம் பேசுறது இருக்குல்ல. நீங்க அரசியல் நாகரிகம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இருக்கிறது. தமிழக தலைவர்களை பற்றி பேசும்போது அரசியல் நாகரிகத்தோட இருக்கிறீங்க. அப்ப இந்திய அளவில் இருக்கிற ஒரு தலைவர் அரசியல் நாகரிகத்தை உதறி விடுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுகவை அதிகமாக விமர்சியுங்கள். அதை விமர்சிக்காமல் நீங்கள் நாகரிகமாக நேரடியாக இத்தாலி வருகிற போது சோனியா ஹெலிகாப்டர் ஊழலை பற்றி நேரடியாக ஹெலிகாப்டர் ஊழலை பற்றி நீங்க பேசுறது வேற. உங்களுக்கு இத்தாலியில சொந்தக்காரங்க இருக்காங்களா, இத்தாலியில யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேட்கறது பிரதமர் அளவில் அதை கேட்கலாமா? அந்த மாதிரி அப்படிங்கிறது காங்கிரசின் நிலைப்பாடு. ஏனென்றா இந்த கேள்விய இந்த இத்தாலியில இருக்கக்கூடிய ஒரு கோர்ட் சொல்லி இருக்கிறது உங்க ஊர்ல யார் வாங்கியிருக்காங்கன்னு. நம்ம பிஜேபி சொல்ல, அதனால அதை சொல்லுகின்ற போது அவர்களுக்கு ஏன் எரிகிறது, அவர்களுக்கு ஏன் வலிக்கிறது? அவர்கள் இல்லை என்றால் கவலைப்பட வேண்டாமே. ஏன் 2G ஊழல் அவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் தமிழ்நாடுன்னு சொன்ன தமிழ்நாட்டுக்கு மாத்தி விடுகிறார்களே, இப்ப இத்தாலிக்கு மாத்தி விடுகிறார்களே. எனவே கூட பிரதமரோட பேச்சை கேட்ட போது காற்றில் கூட ஊழல் செய்கிறார்கள் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாரு. இந்தியில அதான் சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை விஜய் எல்லாம் பார்த்த பிறகு அவரோட இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு வந்துருச்சோன்னு நினைச்சேன். கத்திப்பட இன்ஸ்பிரேஷன் அதெல்லாம் வந்துருது. திரு ரவீந்திரநாத், மோடியினுடைய இந்த உரையிலிருந்து உங்களுடைய முதல் பார்வையை என்ன பாக்குறீங்க நீங்க?
மத்திய அரசாங்கம் அவரும் கூட இங்க ஒரு மாற்று சக்தியாக மக்கள் நல கூட்டணி இருப்பதை பற்றி அவருக்கு தெரியவே இல்லை எந்த இடத்துலயும் பேசும்போது. என்னன்னாக்க நீங்க ஏற்கனவே முதல் கேள்வியை சேகர்கிட்ட கேட்டீங்க. சேகர் சார் சரியா பதில் சொல்லல. ஏன்னா வேணும்னு சொல்ல தெளிவா அவர் வந்து நேரடியா பாரதிய ஜனதா தான் இங்க மூன்றாவது பெரிய சக்தி அப்படிங்கிறாரு. அதுல இருந்து உங்களுடைய விவாதத்தை நீங்க வைக்கலாம். ஏன்னா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க ஒரு மாற்று அணியாக 6 கட்சி இருக்கிற ஒரு அணியாக இருக்கிறோன்றீங்க. இல்ல அவர் சொல்ல பிரதமர் மோடி அவர்கள் பேசின போது ஒன்று சொன்னார். என்னன்னாக்க தமிழ்நாட்டில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்து மேல உள்ள கோபம் திமுக ஆட்சி வருவதற்கும் திமுக மேல உள்ள கோபம் அதிமுக ஆட்சி வருவதற்கும் மாறி மாறி உதவி பண்ணிருக்கு. இன்றைக்கு வந்து ஒரு மாற்று நிலை, நாங்க ஒரு மாற்று கட்சியா இருக்கிறோம், மாற்று ஆட்சி உருவாக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதேதான் அகில இந்திய லெவல்லையும் UPA 2 மேல உள்ள கடுமையான கோபத்தின் மூலமாக தான் பிஜேபி ஆட்சி வந்தது. ஏதோ நரேந்திர மோடியோட அலையெல்லாம் ஒண்ணு வீசல, அலை வீசல, சுனாமி வீசல. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா UPA 2 மேல கடுமையான கோபம் வருவதற்கு மக்களுக்கு கோபம் வருவதற்கு காரணம் UPA 2 செய்த மிகப்பெரிய ஊழல் மோசடி. அதெல்லாம் வந்து திரு நரேந்திர மோடியே சொன்னார். அதுல வந்து நம்ம போக வேண்டிய விருப்பம் இல்ல. சரி, அப்படி UPA 2க்கு எதிரான அலை அல்லது கோபம் இதெல்லாம் இருந்ததுன்னா இடதுசாரிகளுக்கு ஏன் அது வரல? இல்ல, இடதுசாரிகள் மாற்றணி உருவாக்க மோடிக்கு அலை இல்ல, சுனாமி இல்ல, இதெல்லாம் இல்ல. இடதுசாரிகள் ரொம்ப நேர்மையானவர்கள், நல்லவர்கள் என்ற மக்கள் மத்தியில நம்பிக்கை உண்டு, எண்ணம்லாம் உண்டு. ஆனால் இன்னைக்கு மாறுதல் வந்தா நம்பர்ஸ் இல்ல ஒரு நிமிஷம் பேசுறேன், நிறைய நேரம் பேசிட்டீங்க. மாற்று ஆட்சி அமைப்பதற்காக வலு இருக்கிறதா, அவர் வருவாரா என்ற சந்தேகத்தை அடிப்படையில் தான் அவங்க வந்து மாற்று கட்சியாக UPA 2க்கு திரும்ப பிஜேபி வந்து போட்டாங்க. அதாவது பேய் வர்றது போல பிசாசு வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் அதுல உள்ள வித்தியாசம். இப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன், 5 வருஷ காலம் விலகினோம். எதுக்காக நான் வந்து ஆட்சிக்கு ஆதரவு விலக்கினோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால என்னன்னாக்க இன்றைக்கு வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து அதிமுக பத்தி திமுக பத்தி என்ன சொன்னாரோ அது வந்து அவருக்குமே பொருந்தும். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் தலைவர்களும் ஊழல் மிக்கவர்களாக மாறிவிட்டார்கள், பிஜேபி ஆட்சி வந்தால் ஊழல் இருக்காது, ஊழலற்ற ஆட்சி அமைப்புன்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் மத்திய பிரதேசல, மகாராஷ்டிராவில பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் போய் பேசணும். இன்னும் சொல்ல போனா நரேந்திர மோடி அவர்கள் அங்கிருந்து ஆட்சி விட்டு முதலமைச்சர் இருந்து பிரதமரான பிறகு இன்றைக்கு வந்து அங்க முதலமைச்சர் ஆனந்தி பென் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு அரசுக்கு சொந்தமான 250 ஏக்கர் இடத்தை கொடுத்திருக்காங்க. ஒரு சதுர மீட்டர் இடம் வந்து பாத்தீங்கன்னாக்க வெறும் 15 ரூபாய் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் விலை போகக்கூடிய ஒரு நிலத்தை வந்து 1.5 கோடி ரூபாய்க்கு வந்து வித்திருக்காங்க. இது பெரிய சர்ச்சை உருவாக்கி இருக்கு. அதே போல மகாராஷ்டிரால பங்கஜ் முண்டே அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய அளவுக்கு 250 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல், குழந்தைகளுக்கான பொருட்கள் ஊழல் பண்ணிருக்காங்க. சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் வந்து மூட்டையாக உணவு தானியங்களை வந்து கடத்திட்டு போனது, திருடு போனது இல்ல மிகப்பெரிய ஊழல். அதே மாதிரி மத்திய பிரதேசல வியாபக ஊழல். அந்த வியாபக ஊழல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த முதலமைச்சருடைய மனைவி அவர்களே 5000 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு அதுல வந்து அவர்கள் பணம் அடைஞ்சிருக்கக்கூடிய செய்தியெல்லாம் வந்திருக்கு. அதனால நரேந்திர மோடி அவர்கள் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் போயிட்டு பேசினாருன்னா இன்னும் கூடுதல் பொருத்தமா இருக்கும். அதுல திமுக அதிமுக ஊழல் செய்யறீங்கன்னு நான் சொல்லவில்லை, ரெண்டுமே ஊழல் கட்சி. அதனால தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஒரு ஆட்சி, மக்கள் ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும்ன்றதுக்காக தான் மக்கள் நல கூட்டணி வந்து நாங்கள் தான் மாற்று என்று சொல்கின்றோம். இன்னைக்கு வந்து மக்கள் நல கூட்டணிக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது. நிச்சயமா ஒரு மாற்று ஆட்சியை, ஊழலற்ற ஆட்சியை, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, மக்களுடைய கோரிக்கைகளாக மக்கள் விரும்பக்கூடிய ஒரு மாற்று ஆட்சி, கொள்கை மாற்றுள்ள ஒரு ஆட்சி. அவர் 2 ஆண்டுகள் அவருடைய ஆட்சியில என்னெல்லாம் நடந்திருக்கிறது, இதெல்லாம் தமிழகத்திற்கும் கிடைக்கும். இப்படி ஒரு ஆட்சி அமைந்தா அப்படி ஒரு துரதிர்ஷ்டம் தமிழ்நாட்டு வரக்கூடாது. ஏன்னா 2 ஆண்டு கால ஆட்சி என்பது மிக மோசமான ஆட்சி பிஜேபி பொறுத்தவரை. என்ன வகையில் அவர் பல விஷயங்களை சொல்றாரு. இன்னைக்கு வந்து நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி வந்த பிறகு இந்தியா முழுவதும் 26% வந்து விவசாயிகளுடைய தற்கொலை அதிகரிச்சிருக்கு. மகாராஷ்டிரா அவங்க கூட்டணி தான் அவங்க ஆட்சி நடக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னாக்க 42% விவசாய தற்கொலை நடந்திருக்கு. அதே மாதிரி திமுக அதிமுக தமிழ்நாட்டில் வந்து இளைஞர்களை வந்து கவனிக்கல, இளைஞர் விரோத அரசா இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னாக்க இந்தியா முழுவதும் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு எதிரான அரசாக பிஜேபி அரசாங்கம் மாறி இருக்கு. எல்லா மத்திய பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னாக்க இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பிஜேபி அரசுக்கு எதிராக அவருடைய கொள்கைகளுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கருத்துக்களை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். திரு சமரசம், பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோருமே சொல்றது தமிழகத்தில் இந்த 2 கட்சிகள் கையில இளைஞர்கள் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. ஊழல் என்பதை நேரடியாக அவர் குற்றச்சாட்டு வைக்கலனாலும் அதிமுக ஆட்சி இங்க தொடரக்கூடாது, ஊழலற்ற ஒரு ஆட்சி வேணும்னா பாரதிய ஜனதா கட்சி தான் வேண்டும் அப்படிங்கிறார். நீங்க சொன்னீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பேசியதற்கும் பிரதமர் பேசியதற்கும் ஒரு வித்தியாசம் கேட்டீங்க. கட்சி தலைவர் எப்படி பேசணுமோ அப்படி அவர் பேசிட்டு போயிட்டார். ஆட்சி தலைவர் எப்படி பேசணுமோ அப்படி இவர் பேசிட்டார். அவ்வளவுதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். ரெண்டாவது, தேர்தல் பரப்புரையில அவர் ஆட்சி தலைவர்னு பாக்குறதா அல்லது கட்சியினுடைய பரப்புரை வந்திருக்க தலைவர்னு பாக்குறதா? அவர் தான் வந்துட்டார் தனியா. அமித்ஷா தான் கட்சி தலைவர். அவர் கட்சி தலைவர். தேர்தல் இன்னைக்கு அவர் ஆற்றிய உரைகள் என்பது பிரதமருடைய உரையா
அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவருடைய உரையா? பிரதமர் உரை அது. அவர் 32 பல்லுக்கு மத்தியில் இருக்கிற நாக்குன்ற மாதிரி ரொம்ப உஷாரா பேசிட்டு போயிருக்கார். ஏன்னா அங்க பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இங்கே அண்ணன் பீட்டர் பேசும்போது இளைஞர்களுடைய எப்படி மோடி அவர்கள் அதிமுக அரசாங்கத்திலே ஜெயலலிதா அவர்களே விமர்சனம் பண்ணலையோ அதே போலவே இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் விமர்சனம் பண்றது அவரே பயப்படுறாரு. எங்களுக்கு என்னங்க பயம்? இல்ல நீங்க தெளிவா சொல்லலாம். எதுக்காக வந்திருக்காரு? பிரதமராக வந்திருக்காரு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் பண்றது வந்திருக்காரு. அதெல்லாம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரு எதிர்பார்த்து யாரையும் நண்பனா இருக்கக்கூடாது, யாரும் நட்பா இருக்கக்கூடாது. தனிப்பட்ட நட்பா இருக்காங்க. சேகர் நல்ல நண்பர் தாங்க. அரசியல் வர்றப்ப அரசியல் தான் சொல்றேன். அரசியல் நான் என்ன கேட்கிறேன், இங்க தமிழ்நாட்டுல அரசியல் தலைவர் ஊழல்வாதியில மாட்டான்னு சொல்றாரு. உங்களே சேர்த்தா சொல்றாரு. ஆனா நான் சொல்றேங்க அதுக்கு பதில பாருங்க. ஒரு நட்பு முறை என்பது எல்லாவற்றிலும் கடைபிடிக்க வேண்டும். அதை விட சிறந்ததே கிடையாது எப்பவுமே. எங்களுக்கு இந்த மண் மீது ஏதாவது ஒரு எதிர்ப்பு வரும்போது, இந்த மக்கள் மீது எதிர்ப்பு வரும்போது, இந்த நாட்டுக்கு மாநிலத்துக்கு உதவாத வரும்போது முதல் எதிர்க்கிறாள் நாங்களா தான் இருப்போம். அதுல யாரும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. யாரும் எங்களுக்கு பின்னாடி வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் எங்க அம்மா சொல்லி இருக்கிறதும். நம்ம உன் மீது குற்றம் சொன்னால் பொறுத்துக்கொள், இந்த மக்கள் மீது, இந்த மண் மீது, நாட்டு மீது சொன்னால் பொறுத்து கொள்ளாதே அப்படிங்கிற ஆட்சியில இளைஞர்களுடைய எதிர்காலம் இதுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் அங்க அவர் அண்ணன் பேசும்போது சொன்னாரு, இது பேசுறதுனால இத்தாலிய சொன்னதுனால இவர் அவர் பேசுறாரு. இவர் காங்கிரஸ். ஏன் இவருக்கு இத்தாலிய பேசணும்னு போறதுன்னா அவருடைய தலைமைக்கு போகுதுன்றதுனால சொல்றார். நீங்க குடும்ப ஊழல் 2 பேர் கூட்டு சேர்ந்த கொள்ளையடிக்கிறது தான் அப்படின்னு இருந்ததுனால்தான் அங்கே டெல்லியில பூஜ்யமா போச்சு உங்களுக்கு, இங்கே தமிழ்நாட்டு பூஜ்யமா போச்சு அவங்களுக்கு. நான் என்ன கேட்கிறேன், இந்த விவாதம் சோனியா காந்தியினுடைய பேச்சை பத்தின விவாதம் தான். நீங்க அதை பத்தி சொல்லலாம். பிரதமர் மோடி இப்படி உங்களை பத்தி பேசிருக்கிறாருன்னு கேட்டா நீங்க திரும்பவும் திமுக காங்கிரஸ் ஊழல் கட்சி அப்படின்னா பிரதமர் மோடியினுடைய குற்றச்சாட்டுகளை ஏத்துக்கிறீங்களா? குற்றச்சாட்டு அவர் குற்றச்சாட்டு அவருக்கு தெரிஞ்சது சொல்றாருங்க. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். அதை விட்டுட்டு இது நாங்க பாருங்க. ஆகையினால இன்னொன்னு சொன்னார், அதானிக்கு 72,000 கோடி வங்கி கடன். அதானி வாங்கி இருக்கிறது வங்கி கடன், அது திருப்பி கட்டுறது வட்டி. ஆனா 2Gக்கு அதுக்கும் கனெக்ஷன் கொடுக்கிறார். என்ன வந்துச்சு அப்படியே? என்ன அவசியம், என்ன அவசரம்? இது கை விளங்காத மாப்பிள்ள, அது கால் விளங்காத பொண்ணு. அதான் விஷயம். அது ஜோடி சேர்ந்தா அந்த கதி தான் வரும். பேசலாம். திரு பிரியன், மோடியினுடைய பரப்புரைகள், அகில இந்திய தலைவர்களுடைய பரப்புரைகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் இப்போ திராவிட ஆட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லி எல்லாருமே மாற்றுன்னு வந்தாங்க. இப்போ 3வது மாற்று சக்தியாக நாங்க தான் இருக்கிறோம்னு பிஜேபியுடைய தலைவராக சொல்றாங்க. அது சரியா? இங்க பிஜேபிக்கான வாய்ப்புகள் என்ன அளவுக்கு இருக்கு, வளர்ந்துருக்காங்களா? அவருடைய உரையில இருந்து என்ன நீங்க பாக்குறீங்க? தெரியல எனக்கு. அதுதான் அவரோட பேச்சை கேட்டதுலேருந்து எனக்கே குழப்பமா இருக்கு. எப்படி அவர் 3வது சக்தியா வளர்ந்துருக்குன்னு சொல்றா தெரியல எனக்கு. ஏன்னா உங்களுக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க ஒரு கூட்டணியை கட்டமைச்சாங்க. 19% அவங்களாலதான் அது முடிஞ்சது. முதல் முறையாக ஒரு முடிஞ்சது. ஆனா பாரதிய ஜனதாக்குள்ள தனிப்பட்ட செல்வாக்குன்றது என்னன்னு பாக்கணும் இங்க. ஏன்னா 3வது இப்ப இன்னைக்கு இருக்கிற லெவல்ல அதிமுக திமுக 3வதா ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்கிறதா நம்ம பாக்குறது தேமுதிகவை தான் பாக்குறோம் இன்னைக்கு வரையும். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும் சொல்ல முடியாது. பாரதிய ஜனதாவுடைய வாக்கு வங்கியும் உயர்ந்துட்டே இருக்குதுல்ல, உயர்ந்துட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற லெவலில் தேமுதிக வாக்கு வங்கியோட உயர்ந்த மாதிரி தெரியல. சோ அதான் இன்னைக்கு இருக்கிற நம்ம. அது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாருமே நீங்க பாஜக ஆங்கிள் இருந்து நீங்க இந்த மோடியோட பேச்சை நீங்க பாக்குறீங்க. நீங்க ஜெயலலிதா ஆங்கிள் இருந்து பாருங்க இந்த விஷயத்த. இதுவரையும் 12 கூட்டம் ஜெயலலிதா பேசியிருக்காங்க. ஒரு இடத்துல கூட அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தியோ எந்த பாஜக பத்தியோ ஒரு விமர்சனம். நேத்து மட்டும் ஈரோட்ல அந்த பெட்ரோல் டீசல் பிரைசிங் காங்கிரஸ் என்ன பாலிசி கடைபிடிச்சது அவங்களுக்கு நேரடியான போட்டிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு நிமிஷம், அதாவது நான் சொல்ல வருது என்னன்னா, எந்த இடத்துல அவங்க நீங்க 2 பேரும் ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங்ல போறாங்கன்னா நீங்க ஒருத்தரோட ஆங்கிள் இருந்து அந்த விஷயத்தை பார்க்க கூடாது. இன்னொருத்தர் எந்த விதமான ஒரு பேச்சிலேயே கூட மீத்தேன் கெயில் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர மாட்டோங்கிறத சொல்லி இருக்காங்க. இன்னொன்னு இது நாடாளுமன்ற தேர்தல். போன நாடாளுமன்ற தேர்தலில் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி மீது குற்றம் சாட்டினாங்க, அட்டாக்கே பண்ணாங்க. அது ஒரு விவாதத்தை கடைசி கட்டத்தில் அப்படி வைக்க முடியாது. கடைசி கட்டத்தில் அட்டாக் பண்ணாங்க. இந்த 2 வருஷம் நீங்க விஜயகாந்த் சொன்ன மாதிரி தெரியல. இல்ல நீங்க கடைசி இந்த தமிழ்நாட்டில் பிஜேபி யாரும் பிஜேபி அட்டாக்
அட்டாக் பண்ணல, பிஜேபி தான் எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நான் சொல்ல வரது என்னன்னா 2 வருஷ காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவோட தரப்புல இருந்து பாருங்க இந்த விஷயத்தை அவங்க எப்படி அணுகுறாங்கன்ட்டு. இந்த 2 வருஷ காலத்துல மத நல்லிணக்கத்தை ஆட்டி வைக்கிற மாதிரியான பல விஷயங்கள் நடந்திருக்கு. சாட்சி மகாராஜி, நிரஞ்சன் ஜோதி போன்றவர்கள் பேசுறது, மகேஷ் சர்மா பேசுறது, மாட்டு இறைச்சிக்காக ஒருத்தர் கொலை பண்ணப்பட்டது, அப்புறம் உயர்கல்வி நிறுவனங்கள் நடந்த விஷயங்கள், சமஸ்கிருதத்தை திணிச்சது, அம்பேத்கர் பெரியார் ஸ்டடிஸ் விஷயங்கள், பல விஷயங்கள் நடந்தது. எழுத்தாளர்கள் பாவாடை திருப்பி கொடுத்தாங்க, பல கொந்தளிப்புகள் நடந்தது மத நல்லிணக்கத்துல. ஆனா இவங்க கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் அதுல கிடையாது. ஒரு ரெஸ்பான்ஸ் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொன்னதை முடிச்சிருங்க. எப்படி 2 பேருக்குள்ள ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இருக்குன்னு இந்த மாதிரி எந்த விதமான ஒரு கிரிட்டிசிசம் இல்லாத இருக்கு. இருங்க சார், நான் சொன்ன பிறகு பதில் சொல்லுங்க. நான் சொன்ன பிறகு பதில் சொல்லுங்க ப்ளீஸ். நான் சொல்லி குற்றச்சாட்டு கேட்டுக்கோங்க. நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. கேட்டுக்கோங்க. 2 பேருமே பேசலாம். ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துருவோம். இல்ல தொடர்ந்து பேசுவோம். நீங்க 2 பேரும் குற்றச்சாட்டுகள் இருக்கு, அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கருத்துட்டாரு. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு பீட்டர், இடைவேளைக்கு முன்னாடி பேசும்போது திரு சேகர் வைத்த ஒரு குற்றச்சாட்டு, 2 கட்சிகளும், அவர் மட்டுமல்ல அவங்க தலைவர்கள் எல்லாம் வைக்கிறது, 2 ஊழல் கட்சிகள் ஒன்றாக கூட்டணியில் இணைந்திருக்கிறாங்க, வேறு வழி இல்ல, அவங்க 2 பேரும் ஒருத்தர் சார்ந்துதான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி எதிர்கொண்டு இருக்கிறது. என்னுடைய கேள்வியும் கூட கூடா நட்பு எல்லாம் சொன்னாரு, காங்கிரஸ் துரோகம் இழைத்து விட்டது அப்படின்னு திமுக தலைவர் திரு கருணாநிதி சொன்னார். அந்த துரோகத்தை அவர் மறந்து விட்டாரா அல்லது மன்னித்து விட்டாரா அல்லது நீங்களும் மறந்து விட்டீர்களா? இல்ல, நீங்க நண்பர் சேகர்ட்ட கேக்குறேன், நாடாளுமன்ற தேர்தலில் உங்களோடு இருந்த கட்சிகள் இப்பொழுது சட்டமன்ற தேர்தலில் உங்களோடு இல்லை. உங்களை நரேந்திர மோடியை இவர்தான் இந்தியாவுக்கு வழிகாட்ட வந்த விடிவெள்ளி என்று பேசியவர்கள் இன்று நரேந்திர மோடியால் இந்தியா சீரழிந்து விட்டது என்று இப்பொழுது மேடைகளை விமர்சனம் செய்கிறார்கள். இதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போன சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி இருந்த கட்சிகள் இப்பொழுது அவர்களோடு கூட்டணியிலே இல்லை. அவர்களை போன முறை ஜெயலலிதாவால் தான் தமிழகத்திற்கு விமர்சனம் வரப்போகிறது என்று சொன்னவர்கள் இப்பொழுது ஜெயலலிதாவால் தான் பேரழிவு வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். அரசியலிலே ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது. ஒரு தேர்தலிலே ஒரு சில பிரச்சனைகளை முன்னிறுத்துகிறோம். அடிப்படையான கொள்கையிலே நாங்கள் மாறுபட்டவர்கள் இல்லை என்பதுதான் உண்மை. அதாவது இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் என்ன ஒற்றுமை என்று சொன்னால், மதச்சார்புள்ள அரசியலை எதிர்ப்பதிலே ஒன்றாக இருக்கிறோம், சமூக நீதியிலே ஒன்றாக இருக்கிறோம். இப்ப நீங்க எடுத்துங்க இடஒதுக்கீடு, நீங்க என்ன சொல்றீங்க, பொருளாதார அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் காங்கிரஸோ திராவிட முன்னேற்ற கழகமோ அதிலே நாங்கள் இப்பொழுது இருக்கிற இடஒதுக்கீடு முறைதான் தொடர வேண்டும், ஒரு சமூக நீதியினுடைய அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு அமைய வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆகவே எங்களுக்கு அவர்களுக்கும் சில நடைமுறைகளில் வேண்டுமானால் மாறுபடலாமே ஒழிய அடிப்படை சித்தாந்தங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மாற்று கருத்து கிடையாது. இரண்டாவதாக, எப்பொழுதெல்லாம் நாங்கள் கூட்டு சேர்ந்திருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் திமுகவும் காங்கிரசும் ஒன்றாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மதச்சார்பற்ற சக்திகளுக்கும் மற்ற சக்திகளுக்கும் அது வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதோ ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்வதோ அரசியலில் தவறு என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நல்லா பாக்குறோம். அவர் நம்ம அருமை அண்ணன் சமரசம் அவர்கள் சொன்னார்கள், கை கால் வழங்காத மாப்பிள்ளை கால் வழங்காத மாப்பிள்ளை. அவருக்கு தெரியும் இன்னொரு பழமொழி கூட இருக்கிறது, தாளம் கொட்டும் மாமியாருக்கு மேளம் கொட்டும் மாப்பிள்ளைன்னு கூட ஒரு பழமொழி இருக்கிறது. ஆகவே நீங்க உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ரகசிய உடன்பாடைத்தான் சொல்லுகிறோம். நீங்கள் இது ஒரு நாடகமாக இந்த தேர்தலிலே நீங்கள் போட்டியிடுகிறீர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று மனப்பூர்வமாக நீங்கள் நினைக்கிறீர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால்தான் உங்களுக்கு தமிழகத்திலே பாதுகாப்பு என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்கு தெரிவதைத்தான் இன்று பிரதமருடைய உரை வைத்து திரும்ப திரும்ப கேட்கிறேன், உங்களுடைய கட்சி தலைவரோ பிரதமரோ உங்கள் தேர்தல் அறிக்கையை பற்றி ஏன் பேசுவதில்லை? இன்னைக்கு அன்னை சோனியா காந்தி அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையை, மது விலக்கினை, தொழில் முதலீட்டை பற்றி முன்வைத்து பேசுகிறார். இங்க மக்கள் நல கூட்டணியை சார்ந்தவர்கள் கூட அந்த தேர்தல் அறிக்கைகளை வைத்து பேசுகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் கூட அவர் தேர்தல் அறிக்கை வைத்து பேசுகிறார். ஏன் பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி அதனுடைய தலைவரோ பிரதமரோ பேசுவதில்லை என்கிற கேள்விக்கு எனக்கு பதில் வேண்டும் அல்லவா? அந்த கேள்விக்கு பதில் நம்ம வாங்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட கேள்வி என்னன்னா, திரு பீட்டர், நீங்க மதச்சார்பின்மை அப்படிங்கிறது 2 கட்சிகளுக்கும் மிக அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னீங்க.
தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பின்மை அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் இருந்துட்டு இருக்கு. அது ஒரு பிரச்சனையாக, ஒரு தேர்தல் பிரச்சனையா வந்திருக்குதா? அதை சொல்லி நீங்க 2 பேரும் கூட்டணி சேர்றோங்கிறது. இப்ப தேசிய அளவுல நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனைகளை பார்க்கலாம், மத ரீதியான மோதல்கள் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ்லி தமிழகம் ஒரு அமைதி பூங்காவா தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க சொல்ற இந்த ஜஸ்டிபிகேஷன் சரியா இருக்கா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மோடியினுடைய அரசாங்கம் மத்தியிலே வந்த பிறகு தமிழகம் இதுவரை போற்றி பாதுகாத்து வந்த பல்வேறு கோட்பாடுகளுக்கும் அடிப்படையான சிந்தனைகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கிறது. இந்த நாடு முழுவதும் சமஸ்கிருத மொழியை அவர்கள் முன்னிலைப்படுத்துவதிலே அவர்களுக்கு இருக்கிற முனைப்பு, பெரும் கல்வி வளாகங்களுக்குள்ளே ஒரு ஜாதி துவேஷத்தை தோண்டி தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு எதிராக ஒரு வகுப்புவாத சக்திகளுடைய ஆதிக்கம் நடைபெறுவதை இது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்றாக எதிர்க்கிறது. அதை போலவே சிறுபான்மை மக்களுக்கு ஏற்படுத்திருக்கிற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதிலே திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் ஒன்றாக இருக்கிறது. இதை போன்ற பல விஷயங்களிலே நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். இவற்றோடு பாஜகவோடு உடன்பட முடியாது என்பதிலையும் உறுதியாக இருக்கிறோம். நன்றி. தொடர்பில் இருங்க. சேகர், நேரடியா உங்களுக்கு தான். உங்களுடைய தமிழக தேர்தல் அறிக்கையை பற்றி ஒரு விஷயத்தை கூட பேசலையே, அது என்ன? இல்ல, அதாவது ஒரு பிரதமர் அண்ணன் பீட்டர் காங்கிரஸ் கட்சி ஒரு அறிக்கை வெளியிட்டு இதான் பிரதமர் பேசணும் அப்படின்னு விட்டு அது நாளைக்கு அடுத்தப்புல பேசணும் அவசியம் இல்ல. ஏன் அதை பேச? தேர்தல் தமிழகத்துக்கானது. அதான் கேக்குறேன் நான். என்ன தேர்தல் தமிழகத்துக்கானது. தமிழகத்திலிருந்து நீங்க ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்க, எங்களுடைய ஆட்சி அமைந்தால் இதெல்லாம் செய்ய போறோம்ன்றீங்க. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்க? இல்ல, நான் மறுபடியும் இதை மாத்தி சொல்றேன். ஏன்னா அவருக்கு புரியறதுக்காக சொன்னேன். நான் தமிழ்நாட்டில் மத்தியில எந்தெந்த சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் அதை முழுவதும் செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு அதை செய்வோம் சொல்றோம். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அறிக்கையில அதை ரெஃப்ளெக்ட் பண்ணி ஏராளமான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். விவசாய கடன்களை விலக்கிக் கொள்வோம், பயிர் பாதுகாப்பினுடைய இன்சூரன்ஸ், பயிர் காப்பு இன்சூரன்ஸ் மத்தியில் இருக்கிறது சொல்லுவோம் சொன்னோம். நாங்க இப்ப தமிழ்நாட்டில் தாலிக்கு 8 கிராம் 7 வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம்னு சொன்னோம். அதை ஏடிஎம்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முத்ரா வங்கி திட்டம் நாங்க சொன்னோம், அதை ஏடிஎம்கே சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் இந்தியா சொன்னோம், அதை வளர்ச்சியை கொடுப்போம் இளைஞர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கழிப்பறைகள் கட்டி கொடுப்போம் சொன்னோம், தூய்மை இந்தியா அதை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வரவேற்கிறோம். யார் சொன்னாலும் வரவேற்கிறோம், காப்பி அடிக்கணும்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நல்ல திட்டங்களை அவர்கள் எடுத்து செய்யட்டும் அப்படிங்கிறது தான். அந்த காப்பி அடிக்கணும், அது பிராண்ட் லீடர்ஷிப் எங்களுக்கு தேவையில்லை, மக்கள் ஃபீல்டுல நடந்தா போதும். அதே மாதிரியாக மோடி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பல்வேறு விஷயங்கள். தேர்தல் அறிக்கைகள் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. வளர்ச்சியை மட்டுமே வைத்து சொல்லுகிறோம். அவர் அதனால அதை சொல்ல முடியாதவனால ரகசிய உடன்பாடுங்கிறாங்க. கேரளாலயும் அப்படிதான் உம்மன் சண்டி சொல்றார், பிஜேபியோட ரகசிய உடன்பாடு லெப்டிஸ்ட் தான். இவங்க எங்களை காங்கிரஸோட உடன்பாடுங்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இவர்கள் தனியாக தங்களுடைய திறமையை சொல்லி வாக்கு கேட்பதற்கு முடியாதவர்களாக இருக்காங்க. 2 விதமான தேர்தல் பரப்புரைகளை நம்ம பார்க்க முடியும். நீங்க சொல்றீங்க ஃபீல் குட்ல நாங்க வளர்ச்சி அரசியல பேசுறோம், எங்க மத்திய அரசாங்கம் என்னெல்லாம் செய்ததுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய மதிப்பீடு தான் தேர்தல். அப்ப அந்த 5 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருந்ததுன்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஒண்டர்ஃபுல்லா மோடி சொல்லிருக்கீங்க. இந்த பாருங்க, மத்தியில 2 ஆண்டு கால ஆட்சி எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலம் இல்ல, இதற்கு முன்னால் பல ஆண்டு காலம் நடந்தது. ஆட்சி எடைக்கே சம்பந்தம் இல்லாதது. அதையும் எடை போட வேண்டும் என்பதற்கு உதாரணம், எடையே இல்லாதது என்பதற்கு உதாரணம். 2ஐயும் எடை போட்டு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தயவு செய்து பார்த்துட்டு, மத்திய ஆட்சி போல ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கல அப்படிங்கிறாரு அவரு. இங்க இவரு முன்ன பேசும்போது ஒரு சில விஷயம் சொன்னார். ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, அடுத்தடுத்து. ஒண்ணு இல்லைங்க, எலிய கண்டா புலி புதரில பதிக்கும், அது ஒன்றும் நடக்காது. இவர் யாரை பார்த்து பேசுறது, எதை கண்டு யார் பயப்படுறாங்கன்னு தெரியணும். அது அர்த்தம் இல்லாம வாதங்கள் செய்யறது வேற. இப்ப எதிரின்னு இப்ப நீங்க 5 5 10ன்றீங்க, இவர் என்ன 12 வரா, இவர் 9 வரா, நான் 7 அவர் 12 வரா, 5 5 10 தான். அப்ப என்ன உங்களை பார்த்து நாங்கெல்லாம் காப்பி அடிச்சுன்னு சொல்றது அர்த்தமா? இதெல்லாம் நீங்க ஒரு கணக்கு போடணும். என்ன விஷயம் இது எல்லாமே சொன்னால் அதிமுக 5 ஆண்டுகளில் செய்ததை உல்டா செய்து அன்புமணி வெளியிட்டார். அதையே எடுத்து திமுக தேர்தல் அறிக்கையில வருது. சொல்றது 2 பேருக்கு இடையில ஒரு ரகசியமான நட்பை தொடர்ந்து அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு ஏன் அந்த கோபம் வருதுன்னு தெரியல. பச்சை செக்கல்லையே பாம்பு கடிச்சான், பார்க்க போனவங்க எல்லாம் தேள் கடிச்சான். அந்த மாதிரி தான் அவர் சொல்றதுனுடைய இது பொருள். யதார்த்தமான நிலைமை வேண்டும். இப்ப அமித்ஷா வந்தார்,
அவர் என்ன சொன்னாரு, எதிய சொல்றதுன்றதே இல்லாம அவர் ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில என்ன நம்ம பேசிட்டோம். சொன்னாருங்க, முத்ரா அந்த யோஜனா இருக்குது, அது என்ன சமாச்சாரம் சொல்லி வரும்போது இது இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வரவே இல்லை அப்படின்னார். அவங்க ஒதுக்குறது 5000 கோடி, இங்க 10,548 கோடி. நடைமுறைப்படுத்துறது இல்ல. இந்தியாவிலே தமிழ்நாடு தான் 47.81 பேர் அதுக்கு தேர்ந்தெடுத்து மார்ச் 31க்குள்ள 15,496 கோடி கடன் வழங்கி இருக்குது. அது சதவிகிதம் என்னன்னு பாத்தீங்கன்னா 165% வருது பார்த்துட்டு. ஆகவே ஒருத்தர் ஒதுக்குனதை விட அதுக்கு 2 மடங்கு செஞ்சா அதை கூட தெரிஞ்சுக்காம ஒரு தலைவர் பேசுறாரு. பட்டியலின மக்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு அண்ணன் பீட்டர் சொன்னாரு. அது ஆதாரமற்ற பொய்யான குற்றச்சாட்டு நான் சொல்ல தயாரா இல்லை. ஏன்னா தொடர்ந்து அப்படிதான் சொல்லிட்டு வராங்க. JNU சரி, ஹைதராபாத் யூனிவர்சிட்டியும் சரி, காங்கிரஸ் ஆட்சியில இவர்கள் அந்த மாணவர்கள் எவ்வளவு பேர் தூக்கு போட்டுக் கொண்டார்கள் என்ற பட்டியலை சொன்னதற்கு பிறகும் கூட அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு கேரளால நடந்த அந்த தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த பெண் ரேப் பண்ணி கொல்லப்பட்டதற்கு ராகுல் காந்தி போகல, சோனியா காந்தி போகல, கண்ணீர் வடிக்கல. காரணம், அவர்கள் ஆட்சி நடப்பதால அவங்களுக்கு கண்ணீர் வராது. எதிர்கட்சி ஆட்சியா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் கண்ணீர் வரும். தொடர்ந்து பேசலாம். பிரதமர் மோடியினுடைய சென்னை உரையில இன்னொரு விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழர்கள் விஷயத்துல நான் எவ்வளவு தூரம் அக்கறையோடு இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். அது ஒரு தேர்தல் பிரச்சனையாக இருக்கிறதா? இங்கே தொடர்ந்து பேசும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ரவீந்திரநாத், மோடி இலங்கை தமிழர் பிரச்சனை பற்றியும் சொல்லியிருக்காரு. அதுல அக்கறையோடு இருப்பதாகவும் முதல் முறையாக அங்க பயணித்த யாழ்ப்பாணத்துக்கு போன முதல் பிரதமர் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரசுக்கும் இலங்கை தமிழர் பிரச்சனை ஒரு பெரிய கொள்கையில் வேறுபாடு கிடையாது. ஒருவேளை அந்த இனப்படுகொலை நடக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தா இதே தான் அவங்க செஞ்சிருப்பாங்க. அதே ஆயுதங்கள் கொடுத்திருப்பாங்க, பயிற்சி கொடுத்திருப்பாங்க, எல்லா காரியங்களும் செஞ்சிருப்பாங்க. இன்றைக்கு சர்வதேச அளவில் சர்வதேச நீதிபதிகள் அடங்கிய ஒரு விசாரணை குழு போகணுங்கிறதுல இலங்கை அரசாங்கத்தை வற்புறுத்தி அதை செய்யறதுல இந்த அரசு அக்கறை காட்டல. ஒரு மென்மையான போக்கை தான் இலங்கையோட கடைபிடிக்குது. அதுக்கடுத்து பிரதமர் சென்னையில பேசுறப்ப, அதாவது ஓசூர்ல பேசுறப்ப என்ன சொன்னார்னா, உங்களுக்கு எல்லாம் இத்தாலியில யாராச்சும் உறவினர் இருக்கான்னு கேட்டார். உண்மையிலே அது ஊழல் பத்தி, ஹெலிகாப்டர் ஊழல் பத்தி பேசுறாரு. அது விசாரணைக்கு உட்படுத்தணும். காங்கிரஸ் கட்சி தவறு செய்தா தண்டிக்கப்படணும், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இத்தாலியோடு சித்தாந்த ரீதியான உறவு கொண்ட ஒரே இயக்கம் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி, RSS, இந்துத்துவா தான். ஏன்னா டாக்டர் மூஞ்சே அவர்கள் இத்தாலிக்கு போய் முசோலினியை சந்திச்ச பிறகுதான் அதை போன்ற ஒரு ராணுவ மயமாக்கப்பட்ட பாசிசத்தை இந்தியாவில் உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்தார். அவர் எழுதிய டைரி இன்னும் டெல்லியில அருங்காட்சியகத்தில் இருக்கு. அப்ப சித்தாந்த ரீதியாக உறவு கொண்ட மோடி அவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு எல்லாம் இத்தாலியில உறவு இருக்கான்னு கேட்கிற ஒரு அபத்தமா இருக்கு. அதுக்கு அடுத்த விஷயம் ஹெலிகாப்டர் உங்களை பத்தி பேசுறாரு, நடவடிக்கை எடுங்க. ஆனால் கிட்டத்தட்ட 19,800 கோடி ரூபாய் அளவுக்கு கிருஷ்ணா கோதாவரி படையில கேஸ் இருக்கு, அதை எடுக்க போறோம்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்துடைய முதலமைச்சர் இருக்கிற பொழுது மிகப்பெரிய மோசடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. நம்ம பேசலாம். ஆனா அதை பத்தி யாரு பேசுறது? அந்த ஊழலை பத்தி சொல்லுங்க, அது பதில் சொல்லுங்க. நீங்க சொந்தக்காரர்கள் இடதுசாரிகள், சோவியத் யூனியன் கம்யூனிஸ்டுகள் உலகம் முழுவதும் பாசிசத்துக்கு எதிராக மக்களை திரட்டி அது மக்கள் போராட்டம் மாறி கேரளால என்ன சொல்லிருக்காங்க, அருவாள் எடுத்து வெட்டி கொண்டுவதற்கு இன்றைக்கு சாட்சிகளோட ஒரு கொள்கை. திரு பீட்டர் குறுக்கிட விரும்பினீங்க. அதாவது நண்பர் ரவீந்திரன் ஒரு கருத்தை சொன்னாரு. நான் அவருக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். நீங்க ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறீங்க. அதுல இலங்கை பிரச்சனையை பற்றி நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அந்த தேர்தல் அறிக்கையில நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தமிழனுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமையை இலங்கையில் இருக்கிற தமிழனுக்கு பெற்றுத் தருகிறோம். சிங்களவனுக்கு இருக்கிற உரிமையும் தமிழனுக்கு இருக்கிற உரிமையும் ஒரே போல் இருக்க வேண்டும். இதுதான் உங்கள் தேர்தல் அறிக்கை. நாங்க இந்த விஷயத்தை தான் ராஜீவ் ஜெயவர்தனே அக்காடு 27 வருடத்திற்கு முன்னால் சொன்னதை தான் நீங்க இப்ப உங்க தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்கிறீங்க. உங்க தேர்தல் அறிக்கையில ஒரு இடத்துல கூட தனி இனம் என்ற வார்த்தை இல்லை, ஒரு இடத்துல கூட இனப்படுகொலை என்கிற வார்த்தை இல்லை. ஆனால் நீங்கள் இதை சொல்லி லட்சக்கணக்கான உயிர்களை பறிகொடுத்த பிறகு, விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை சிறுபெரும்புதலை பறிகொடுத்த பிறகு உங்களுக்கு கட்சியினருக்கு இப்பொழுதுதான் ஞானோதயம் வந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி
27 வருடங்களுக்கு முன்னால் சொன்னதுதான் சரியான நிலைப்பாடு என்று உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கிறது. நீங்க அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? நீங்க வந்து இன்னைக்கு மோடி வந்து இலங்கைக்கு போன முதல் பிரதமர், நான் முடிச்சறேன், மோடி வந்து இலங்கைக்கு போன முதல் பிரதமர்னு சொல்றீங்க. மன்மோகன் சிங்கை வந்து இலங்கைக்கு போக விடாமல் தடுத்தது யார்? காமன்வெல்த் மாநாட்டுக்கு போய்விட்டு இலங்கையிலே உள்ள தமிழ் மாகாணத்தினுடைய முதலமைச்சர் கொடுத்த அழைப்புதலை ஏற்று அங்கே போகக்கூடாது என்று தடுத்தவர்கள் இன்னைக்கு இருக்கிற மதிமுக, இன்னைக்கு இருக்கிற வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பகுதியினர். நீங்கள் அன்னைக்கு திமுக, ஆகவே திமுக கை விலங்கு திமுக. நீங்க வந்து நான் சொன்ன என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நாங்கள் என்ன நிலைப்பாட்டை 27 வருஷத்துக்கு முன்னால எடுத்தோமோ அந்த நிலைப்பாட்டை தான் இன்று மதிமுக எடுத்திருக்கிறது என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நன்றி. இதை பத்தி நான் பதில் சொல்லலாம். என்னன்னாக்க இந்திய, அதாவது இலங்கைக்கு இந்தியாவில் ராஜீவ்காந்தியோட அந்த உடன்பாடு ஏற்பட்ட பொழுது அதை இந்திய கம்யூனிஸ்ட் அகில இந்திய மாநாடு வந்து வரவேற்றது. அதை வந்து பீட்டர் அல்போன்ஸ் சொல்ல விரும்புறேன். அதுக்கடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் எந்த தேசிய மாநாட்டிலையும் இதுல இந்திய கம்யூனிஸ்டோட நிலைப்பாடோ சிபிஎம் நிலைப்பாடு எல்லாமே வெவ்வேறையா இருக்கும். அதுக்குள்ள போனோம்னா பெரிய விவாதம். ஏன்னா அவர் சொன்னார் குற்றச்சாட்டு வச்சாரு இருக்காதான். அதுபோல தேர்தல் குற்றச்சாட்டு அணிக்கான குற்றச்சாட்டு இல்ல, அதிமுக உள்ளிட்ட உங்க அணிக்கான அந்த அறிக்கை வெளியிட்டு திரு வைகோ அவர்கள் பேசின பொழுது பீட்டர் அல்போன்ஸ் கவனிச்சாங்களான்னு தெரியல. அது தெளிவா சொன்னார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எங்களுக்கு வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப அணின்னு வருகின்ற பொழுது சில பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் பேச முடியும். அது திமுக காங்கிரசுக்கும் ஆமா. அதாவது என்னன்னாக்க வைகோ அவர்களுக்கு மதிமுக தனி நிலை உண்டு. அதை வந்து வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு, தெளிவுபடுத்திருக்காரு. அதனால வந்து திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்ல விரும்புறேன். அதனால இலங்கை இந்திய உடன்பாட்டை எங்களுடைய அகில இந்திய மாநாடு வரவேற்றது என்று நாங்கள் சொல்ல விரும்புறோம். திரு பிரியன், இலங்கை தமிழர் பிரச்சனை அவர் எடுத்திருக்கிறதுங்கிறது என்ன பார்வையாக இருக்க முடியும்? அதன் மூலமாக இங்க வந்து இருக்கிற வாக்காளர்கள் இருக்க முடியும் அவர் நினைக்கிறாரா? அது சென்னை கூட்டத்துல தான் அதை பத்தி பேசியிருக்காரு. இல்ல, இப்ப இந்த இலங்கை தமிழர் பிரச்சனை வரும்போது இந்த 2009 அந்த முள்ளிவாய்க்கால் விஷயத்தை சீமான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கான அந்த நெருக்கடி உருவாக்குறதுக்காக அந்த விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துறாங்க. சோ இவர் பிரதமர் வந்து அதை நேரடியா அந்த விஷயத்த சொல்லாம தமிழர்களுக்கு நாங்க பண்ணிருக்கோம் சொல்றாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, இலங்கையில வந்து அந்த போர் முடிஞ்ச பிறகு அதற்கான அந்த மறுவாழ்வு, இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் காங்கிரஸ் யூபிஏ ஆட்சியிலேயே ஆரம்பிச்சாச்சு. உதாரணம் 50,000 வீடுகள் ட்ரெயின் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பவே ஆரம்பிச்சாச்சு. முக்கியமா இப்ப ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி அந்த சர்வதேச விசாரணை, அந்த விஷயத்துக்கு எவ்வளவு தூரம் பிஜேபி பாடுபட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. சோ கம்மிங் பேக் டு இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன விஷயம், அதாவது வந்து இந்த பிரச்சனையை வந்து இப்ப கலப்புறது வந்து மோடி அவர் பேசியிருக்காருன்னா அதுல வந்து ஒரு எலிமெண்ட் ஆஃப் இது இருக்கு. அவருக்கு வந்து இந்த விஷயம் இன்னும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு நீர்பூத்த நெருப்பா இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால அவர் பேசியிருக்காரு, இலங்கை தமிழர் பிரச்சனை இருக்குன்னு பேசியிருக்காரு. மீனவர் விஷயங்களே சொல்றாரு, 5 மீனவர்களை நான் தமிழ்நாட்டோட அவருக்கு என்னெல்லாம் கனெக்ட் இருக்கோ அதெல்லாம் சொல்றாரு. திருக்குறள் கூட சொல்லி முடிச்சிருக்காரு, பாதிரியார திருக்குறள் இதனை அதெல்லாம் சொல்லி முடிச்சிருக்காரு. பட் நான் சொல்ல வருது, முதல்ல நம்ம எடுத்துட்ட சப்ஜெக்ட் என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதோ ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட் இங்க 5 வருஷம் ஆண்டு நிற்கிற மாதிரி அவர் பேசிட்டு போயிட்டாரு. அவரு அது வந்து ஒரு எஃபெக்டிவா இல்ல. ஒரு தலைவர் வந்து பேசுறதுக்கு வந்து எஃபெக்டிவா இல்ல. ஒரு 5 வருஷம் ஆண்ட அதிமுக கவர்மெண்ட் மக்கள்கிட்ட வந்து நான் தொடரணுமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி கேட்டு நிக்கிறது. உங்களுடைய இது என்ன கரெக்டா நீங்க அது வந்து இல்ல இங்க. ஆக்சுவலா அது வந்து மிஸ் ஆகுது. நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு டாசிட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றதுதான் என்னோட அபிப்பிராயம். இறுதியான உங்களுடைய வாதம் ரொம்ப சுருக்கமாக, இப்ப இந்த இலங்கை தமிழர் பிரச்சனை எடுத்ததுக்கான காரணங்களாக இதை புரிஞ்சுக்கொள்ள முடியறதா? இன்னொன்னு, பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கான பிரச்சனைகளை பேசாம ஒரு அகில இந்திய ஒரு பிரச்சாரமா பண்ணிட்டு போயிட்டாரு, அது அவ்வளவு எஃபெக்டிவா இல்லங்கிறாரு பிரியன். இல்ல அதாவது ரொம்ப 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 அழகாக சொல்லியிருக்கிறார். 2 கட்சிகள் ஆண்ட கட்சிகள், அந்த 2 ஆண்ட கட்சிகளுடைய செயல்பாடு அதன் மூலமாக வளர்ச்சி இல்லை, நான் வளர்ச்சி தருகிறேன், ஆகவே அந்த வளர்ச்சிக்காக என்னை தேர்ந்தெடுங்கள். இதற்கு முன்னால 2G 3G எல்லாம் குறிப்பிட்டாரு. அதே போல மற்ற வழக்குகள் அவருக்கு நினைவு வரலையாங்கிற கேள்வி. ஒருவேளை நினைவுக்கு வந்தது வந்து நாடாளுமன்றத்தில் இருக்க எம்பிக்களோட எண்ணிக்கையா? இல்ல நீங்க அப்படி வேணா நீங்க நேரடியா கேளுங்க. ஜெயலலிதா சொத்து குவிப்பு பத்தி ஏன் கேட்கல? அது அவருக்கு புரியாதான். நான் 2 கட்சிகள், 2 திராவிட கட்சிகளும் சத்தம் போட்டுக்கிறாங்கல்ல, 2 திராவிட கட்சிகள் ஒருத்தவங்க குற்றம் சாட்டுகிறாங்க. குற்றம் சாட்டுபவர்கள் இவருடைய தன்னுடைய சாதனையை யாராலையும் சொல்ல முடியல. ஏன்னா தமிழ்நாடு அப்படியே இருக்கு, சாதனை சொல்ல முடியவில்லை. சாதனை சொல்ல முடிந்த ஒரே கட்சி பிஜேபி. இந்த மக்கள் நல கூட்டணிக்கு அந்த சான்ஸே கிடையாது, ஆட்சியில இல்லவே இல்லை. அவங்களுக்கு அனுபவம் இல்ல, அவங்களுக்கு சாதனை சொல்வதற்கு ஒண்ணும் இல்ல. வேதனையை சொல்ல முடியும், இல்லன்னா வேதனை சொல்லுகிற மாதிரி செயல்பட முடியும். அதனாலதான் இது மாறுபட்டு இருக்கு. புரியல உங்களுக்கு? அமித்ஷா, மோடி, சோனியா காந்தி, ராகுல் யார் வந்து என்ன சொன்னாலும் 2016 தேர்தலுடைய முடிவு
அனைத்து இந்திய அண்ணா திமுக 2 மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும். இரண்டு வாரங்கள் தான் இருக்கிறது. வாக்காளர்கள் முடிவு செய்ய போறாங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு